ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைல் ரெட் சில்லி சட்னி எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு காரசாரமான ஒரு ஆந்திரா ஸ்டைலு கார சட்னி தான் செய்ய போகிறோம். அதாவது ஆந்திரா ஸ்டைல் ரெட் சில்லி சட்னி தான். இந்த ரெட் சில்லி சட்னி வந்து உங்களுக்கு இட்லி தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப சூட்டாக இருக்கும். இதில் வந்து 2-3 பொருட்களே போதுமானது. அதாவது வரமிளகா, அதுதான் ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ஸு. அதனோட காரம் தான் இதில் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இந்த ஆந்திரா ஸ்டைல் ரெட் சில்லி சட்னி எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து காஞ்ச மிளகா 15, காஷ்மீரி சில்லி 5 எடுத்து சுடு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பூண்டு பல் 10 எடுத்துக்கணும். புளியை வந்து அதே மாதிரி சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கணும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் இதெல்லாம் எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம வச்சுருக்க மிளகாயை தண்ணியிலேருந்து எடுத்து மிளகாயை மட்டும் நம்ம வந்து சேர்த்துக்கணும். அதே மாதிரி புளியையும் இதில் சேர்த்துக்கணும். மிச்சம் எல்லா பொருட்களையும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்கணும். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா நைஸாகவே நம்ம அரைக்கணும். இதை வந்து குறப்பாக அரைச்சா பத்தாது, நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க தேவையான அளவு தண்ணி விட்டு. அரைச்ச பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. கடுகு வந்து வெடித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சட்னி, அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கழுவிட்டு அந்த தண்ணியும் சேர்த்து நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சட்னியை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் தெளிஞ்சு அது வர வரைக்கும் இதை வந்து நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் இது வந்து நல்லாயிருக்கும் இந்த சட்னி. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இறக்கிக்கலாம். சப்போஸ் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் காரமாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதுக்கு மேலேயே நல்லெண்ணெய் விட்டும் சாப்பிட்டுக்கலாம். அப்போ சூப்பராக இருக்கும். ஸோ சுவையான இந்த சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.